ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி 80th இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். ஆக்சுவலி இது வந்து நேற்று தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் நேற்று போஸ்ட் எதுவும் போட முடியல, வீடியோஸ் எதுவுமே என்னால் வாய்ஸ் ஓவரும் எதுவுமே கொடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் வாய்ஸ் கொஞ்சம் வந்து கரகரன்னு தான் இருக்கும், ப்ளீஸ் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஆரம்பித்து 2-3 மந்த்ஸ் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மந்த்ஸில் வர ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாேருக்கும் உங்கள் YMG ஃபேமிலி எல்லாேருக்கும் நான் விஷ் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம்னா இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 49 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, வாட்ச் ஓவரும் கம்மியாக இருக்குது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாதிரி நல்லா மேலே வரும், மென்மேலும் நம்ம வளருவோம். அது உங்களோட எல்லாரோடைய ப்ளஸ்னால அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் எனக்கு விஷும் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே நான் திருப்பியும் சொல்கிறேன், இண்டிபெண்டன்ஸ் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2026 இப்போ ரீசெண்டாக வெளியே வந்தால் இண்டிபெண்டன்ஸுக்கு சிங்க் ஆகிற மாதிரி சொல்லியிருந்த மாதிரி ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த மூவியோட நேம் பார்த்தாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்துருப்போம், நம்ம புக்ஸில் படிச்சிருந்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதோட மூவி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படித்ததோட ஜாஸ்தியாகவே நமக்கு இந்த மூவியில் வந்து நிறைய வந்து கண்டென்ட் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மூவியை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியும். மூவியோடைய நேமு மூவின்னு சொல்கிறேன் பாருங்கள், மூவி கிடையாது, இது வெப் சீரிஸு. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த 6 எபிசோடுமே சூப்பராக இருக்கும். நமக்கு கண் கலங்குற மாதிரியான நிறைய சீன்ஸ் இதில் இருக்குது. நம்ம அழகாக வந்து இப்போது இண்டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பின்னால் நிறைய பேர் காரணமாக இருக்காங்க. அது இல்லாமல் நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எந்த விதத்துலலாம் போராடுறாங்க, நமக்கு அதெல்லாம் நிறைய தெரியலை. ஆனால் இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது தான் நமக்கு அவங்களோட அருமை இன்னும் வந்து அவங்க மேலே மதிப்பு மரியாதைன்னு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இந்த சீரீஸ் இருக்குது. உண்மையாக நடந்த சீரீஸ் தான் இது. நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் வந்து சீரீஸாக எடுத்திருக்காங்க. இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சேவ்டு சாகர் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் த கார்கில் வார். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்ளிங்கிலும் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம படிக்கும் போது இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளோட நாட்டு பற்று இல்லாமல் தான் இருக்கிறாங்க சொல்லலாம். அவங்களாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்லாம் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை போட்டு காமிக்கலாங்க. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 8.7 கொடுத்துருக்காங்க. நம்ம இது லீட் ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் லீட் ரோலே பண்ணியிருக்காங்க, சித்தார்த், ஜிம்மி அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நம்ம மஸ்ட்டு வாட்ச் மூவிங்க.